வெல்கம் டு அவர் சேனல் சுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கர்ட் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும். தேவையான அளவு சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் போடுறேன். தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாதம் போட்டு நல்லா கலரிக்கலாம். நான் கேஸ் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக பொமக்ரனேட் போடுறேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கர்ட் ரைஸ் ரெடி. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க அதையும் பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போடுறேன். பொரியட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறேன். நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் எதுவும் போட வேண்டாம். உப்பு போட்டு பாதி அளவு வெந்ததும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போவே போட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ரொம்ப வெந்துட்டா மாவு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.